லாங் டைம் நோசி. ஸோ ஒரு அற்புதமான மாலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ பேட்டரியின் அவலநிலை காரணமாக மோட்டோ விலாக் வந்து சின்ன சின்னதாக இருக்கும். ஏன்னா நேற்று நைட்டு பேட்டரி சார்ஜ் பண்ணணும்னு நினச்சேன், பட் போட முடியல. போடல, சோம்பேறித்தனத்தினால போடல. ஸோ அதனால் வரும்போது பேட்டரியில் 2 பேட்டரி இருக்குது, ஒரு பேட்டரி சார்ஜ் இருக்குதுன்னு நினச்சேன், பட் அந்த பேட்டரி சார்ஜே இல்லை. ஸோ இந்த பேட்டரி அதாவது பாதி வெளியில் பவர் பேங்க்கில் சார்ஜ் போட்டு எடுத்துகிட்டு வந்து இப்போது கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எத்தனை நேரம் தாங்குன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த ரோடு பார்க்க எப்பவும் அழகாக இருக்குங்காட்டிக்கு தான் இந்த ரோட்டில் vlog ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு முரட்டுத்தனமான வேலைகள் பண்ண போகிறோம். அதாவது நம்ம ஆக்டிவாவுக்கு வந்து 2 வேலைகள் பண்ணணும். ஒன்று டேஞ்சர் லைட் கவர் மாற்றணும். அதாவது ஒரு டிராஃபிக் நின்றுட்டு இருந்தால் எவனாவது வந்து பின்னாடி முட்டிடுறான். ஸோ அதனால் டேஞ்சர் லைட் உடஞ்சிருச்சு, இடிச்சிட்டு நிற்காமல் போயிட்டானுங்க. ஸோ அதனால் டேஞ்சர் லைட் வந்து அதை மாற்றணும். அதுக்கப்புறம் என்னவென்றால் வண்டியோட சஸ்பென்ஷன் புஷ்ஷு, ஸோ அது வந்து போயிட்டே இருக்குது. ஸோ அதை மாற்றணும். இப்போ தான் டயர் மாற்றினா வண்டி உலட்டுற மாதிரி இருக்குது. அதனால் இப்போ போய் அந்த சஸ்பென்ஷன் புஷ் மாற்றணும். எதனால் அது மாற்றுறோன்னா, அது போயிடுச்சு. அது போகிறனால பின்னாடி ஒரு ஆள் உட்காந்தா ஒரு சைடு இழுக்குது, வண்டியை ஒரு சைடு இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் லோடு இன்னும் டபுள்ஸ் போகும்போது வண்டி அப்படியே குதிக்குது. ஸோ அதனால் அதை மாற்றினா செட் ஆயிரும்னு ஒரு சின்ன நம்பிக்கை. அதனால் போய் மாற்றுறோம். ஸோ அதுக்கான ஒரு சம்பவம்லாம் வண்டியில் வச்சுருக்கேன். அது எடுத்துகிட்டு வந்தேன் எங்கள் வீட்டில் வச்சு மாற்றுறான்னு. பட்டு ஒரு ஃபேக்கான டூல்ஸ்னால் அது வந்து செய்ய முடியாமல் போயிடுச்சு. அதாவது 250 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்லேருந்து ரேச்சட் செட்டு வாங்கினேன். அது வந்து நேற்று 12ஆம் நம்பர் நல்லா வேலை செஞ்சுது. அது 13ஆம் நம்பர் போட்டு இந்த சஸ்பென்ஷன் போல்ட்டை கழட்டும் போது வேலையை காட்டிடுச்சு. அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து கிரிப்பை நிற்கலை, மடங்கிருச்சு. ஸோ அதனால் ரொம்ப டாஸ்க் ஆகிவிட்டது. ஒரு நேரத்துக்கு முன்னாடி சூரியன் இருந்துச்சு, அதுக்குள்ளே மறந்துருச்சு டாஸ்க். ஸோ கைஸ், போலீஸ் கேட்ச் பண்ணுறாங்க. எல்லாம் இருக்குது, ஒன்றும் பயம் இல்லை. ஹெல்மெட் போட்டிருந்தோன்னே பிடிக்கிறப்போ நம்மளுக்கு லைட்டாக ஜக்கிங்ஸ் ஆஃப் இந்தியா ஆகுது. போக மாட்டானுங்க, கரெக்டாக வந்து பிளாக் பண்ணுவானுங்க. பார்த்தீங்களா, ஹெல்மெட் போட்டிருக்காங்க, இருந்தாலும் பிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு லைட்டாக டாஸ்க் ஆகுது. ஸோ கைஸ், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்டுறேன் பாருங்க. ரோல்ஸ் ரைஸ் போயிட்டுருக்கு. என்ன மாடல் தெரியல, மொட்டத்தனமாக போயிட்டுருக்கு. ஸோ பாருங்க, ஏதோ அம்பாசடருக்கு பெரிய பிக் சைஸ் வீல் ஷாப் பண்ண மாதிரி இருக்குது பின்னாடி இருந்து பார்க்குறதுக்கு. உண்மையிலே பாடியோடைய வீல் பயங்கரமாக வெளியே இருக்குது. ட்ரிபிள் ஸ்டார் போயிட்டு இருக்கானுங்க, சரியான உடப்பா இருக்குங்க. ரொம்ப பழைய மாடல் நினைக்கிறேன், TN38 முரட்டு. ஸோ கைஸ், ஹியர் ஐ கம் வித் அ க்ளோஸ் அப் லுக். போடு, சரியான உடப்பா. இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இந்த RR அப்படியே சென்ட்ரிக்காக தெரியுது. தெரியுது. வாட் இஸ் திஸ்? சரியான உடம்பு வண்டி. அந்த வீல் சுற்றும் போது நடுவில் RR சேர்ந்து சுற்றணும், பட் அது சென்ட்ரைடாக அப்படியே இருக்குது. மிச்சதெல்லாம் சுற்றுது. இங்கே வருங்க, தெரியுதா? ஃபைனலி ஐ காட் இட் ஃபார் ஷோ யூ. மொட்டை சம்பவம், சரியான உடம்பு இருக்குது. வா, அனத்து கூட பார்க்கல. சாயந்தரம் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் பார்ப்பானு. இப்போ வந்து ஒர்க் ஷாப்புக்கு வந்துட்டோம். பேட்ரி ஓரளவுக்கு சார்ஜ் ஆகிருக்கு. ஸோ நம்மளுக்கு தேவைப்படுற சம்பவம். அதுவும் இல்லாமல் வண்டியில் என்னென்ன டேமேஜ் பாருங்க. டேஞ்சர் லைட் வந்துருக்கு, சஸ்பென்ஷன் புஷ் இங்கே தான் இருக்குது, புதுசு இருக்குது. எப்படி மாற்றுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு 12 போட்டு போல்ட்டை கழட்டிக்கலாம்.
12 தான், ஆனால் ரொம்ப டைட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக ஜாம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, பெரிய டூல்ஸை போடுவோம். அப்பா, ஸோ கைஸ் சஸ்பென்ஷன் போல்ட்டை கழட்டியாச்சு. ஸோ இப்போ புஷஸாக அட்டாச்மெண்ட் போடுவோம். ஸோ கைஸ் இப்போதைக்கு நான் எடுக்கிற பாக்ஸ் கழட்டியாச்சு. இப்போ தனியாக எடுத்து வைக்கிறோம். ஸோ இதில் மெயின் ஹைலைட் என்னென்னா இந்த பெட்ரோல் டேங்க்கு கவர் கழட்டுறது தான். அதாவது ரெண்டு போல்ட் மட்டும் இருக்கும், அதை டிட்டாச் பண்ணி கழட்டிக்கலாம். அதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை பெரிய வேலை. இப்போ லைட்டு மட்டும் மாற்றணும். பாப்பா எப்படி கழட்டுறதுல ஓகே. மெயின் பிக்சரே இந்த லைட்டோட கவர் தான், அதையே எடுத்துகிட்டு வரல. அதே சாலே ரொம்ப டாஸ்க்கு. ஸோ இதை லைட்டு மட்டும் கழட்டிட்டு வீட்டுக்கு போய் நம்ம உள்ளே பிரிச்சுட்டு திருப்பி மாட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ தான் ஞாபகம் வருது, வண்டியை பிரித்து எல்லா வேலையும் பண்ணி கடைசியில் லைட்டு கவர் மாதிரி சூப்பர். பஞ்சாயத்து ஓவராக இருக்கிறதுனால ரேப் பண்ணுறோம். நாளைக்கு போய் வீட்டில் போய் கண்டினியூ பண்ணுறோம். அதாவது என்னாச்சுன்னா இதில் வர்ற போல்ஸ் எல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் கழட்டனால கழட்டவே முடியல. கவலைக்கிழமாக இருக்குது. ஸோ இதை வந்து ஏற்றி ஃபிட் பண்ணிவிட்டு வீட்டில் போய் கண்டினியூ பண்ணலாம். வண்டி அடைக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், அதுக்கான காரணம் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஸ்பார்க் ப்ளக் தான். ஸோ ஸ்பார்க் ப்ளக்கோட கிளியரன்ஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது தெரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ திரும்பியும் நம்ம வந்து பின்னாடி பாடி கழட்டி கவர் மாட்டுறோம். ஸோ அந்த கவரை காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த சம்பவத்தையே மறந்துட்டோம். ஸோ இதை தான் மெயினாக மாற்ற போகிறோம். இன்றைக்கி மாற்றுறோம். நன்றாகவே இருக்குது, ஃபுல் டஸ்ட்டாக இருக்குது. பாடியும் கழட்டி வச்சிட்டோம். லைட்டாக ஸோ மிகப்பெரிய சம்பவம் ஆகி போச்சு. என்னடா எல்லாம் நல்லா போயிட்டுருக்கேன்னு பார்த்தப்போ 2 போல்ட் வேலையை கட்டிடுச்சு. நான் காட்டுறேன். ஸோ ரைட் சைடில் இருக்கிற இங்கே ஒரு போல்ட்டு சுத்தமாக கழட்டவே முடியல. மரம் கழட்டுருச்சு. இந்த சைடு வந்துருச்சு, இந்த சைடு வரல. டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பண்ணி ஒரு வழியாக கிளாஸோட ஸ்க்ரூஸ் எல்லாம் கழட்டிட்டேன்.
சம்பவத்தை கழட்டியாச்சு இருக்குவாங்க. மொத்தம் லெஃப்ட் சைடு கழட்ட முடியல. ஸோ ரைட் சைடு மட்டும் தான் கட்டியிருக்கேன். மேனேஜ் பண்ணி கழட்டிட்டேன். சரியான சிரமம். ஆக்சுவலாக 10 நிமிஷத்தில் முடிய வேண்டிய வேலை ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து திருப்பியும் நம்ம அந்த புது கிளாஸை மட்டும் உடையாம மாட்டணும். அதான் டாஸ்க்கு. பார்க்குறதுக்கு சமைக்க விட்டது கொஞ்சம் வெற்று கிழக்கத்துலேருந்து வந்த ஏலியன் மாதிரி இருக்குது. அப்படியே ஸ்மோக் பண்ணி பின்னாடி ஒரு ரிங் லைட் மட்டும் ஏற்றுறோம்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பட்டு ரொம்ப நாள் வச்சு ஓட்ட முடியாது. ஸோ ஃபிட்டிங் பார்ப்போம். இங்கே இருக்குது ஃபிட்டிங். 2 ஸ்க்ரூ தான் சம்பவம் பண்ணுதுன்னா டெய்லைட் கவரே சம்பவம் பண்ணிடுச்சு. ஆக்சுவலாக அந்த டெய்லைட் கவர் ஃபிட்டே ஆக மாட்டேங்குது. என்ன நான் சொல்கிறது, இந்த கிளாம்ப்பு வேறு, இந்த ஃபிட்டிங்ஸே வேறு. 2 ஒரே மாதிரி இருக்குன்னு நினச்சி வாங்கிட்டு கடைசியில் ஏறவே மாட்டேங்குது. அதாவது இட்ஸ் அ ஃபெயிலியர். ஸோ ரியர் டெயில் கவர் நம்மளால் மாற்ற முடியல. ஸோ அதனால் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிட்டு ஃபுல் ஓப்பன் லுக் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். கடைசியில் ஏமாற்றத்தின் மேலும் ஏமாற்றமாகி இந்த வீடியோ ஒரு வழியாக முடித்து விட்டோம். ஸோ ஆக்டிவாவோட ஃபைனல் நம்ம ஒன்று நினச்சா இது ஒன்று வந்து நிற்கிது. அதே சாலே. ஸோ இது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் அதை பிளாக் கிளாஸ் மாற்றணும். ஸோ நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு 250 ரூபாய்க்கு ரேச்சட் செட் வாங்கணும்னு சொன்னாங்களே, அதுதான். செஞ்சு வாங்கிடாதீங்க. கம்மியாக வருது ரேச்செட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடாதீங்க. எல்லாமே ரொம்ப லோ குவாலிட்டி. எப்படின்னு சொன்னோன்னா ஃபுல் ஸ்ட்ரென்த் போட்டு திருப்பினா ஃபுல்லாமே மடங்கிடுது. குட் நைட், பை.